இஎம்ஐ பிரான்ச்சைஸோட ஒரு முக்கியமான ஹைலைட்டே அந்த ஸ்டன் சீக்வன்சஸ் தான். உண்மைக்கு நெருக்கமாக அந்த ஸ்டன்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுல பட்டையை கிளப்புவாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு பார்ட்லையும் அதை ரொம்ப நிறைவாக கொடுத்துருக்காங்க. 2 சீக்வன்ஸ்னாலும் நச்சுன்னு இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஒன்று அந்த கடலுக்குள்ளே போய் அந்த சோர்ஸ் கோட் எடுக்கிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளைன் சீன், ரெண்டுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த மிஷனில் இருக்கக்கூடிய டென்ஷன் அப்படின்றதும் சூப்பராக பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு டீமுக்கும் ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவங்க பண்ணுறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அதை சுற்றி பில்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. உலக சினிமாக்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்ற தீமில் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ் சினிமாவில் கூட வந்திருக்கு. ஆனால் இந்த படம் தான் ஒரு ப்ராப்பரான உலகத்தை காப்பாற்ற போகிற ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாஜிக்கலி கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு படம். நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, இந்த மிஷன் இம்பாசிபிள் அப்படின்ற அந்த ஃப்ரான்ச்சைஸோட லாஸ்ட் பார்ட் இதுதானா இல்லை ஃபர்தராக பார்ட்ஸ் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி தான். பட் இந்த பார்ட்டை முடிச்ச விதத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஓப்பனில் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ வரும் அப்படின்னே நம்ம எதிர்பார்ப்போம்.